பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 1906 சுதேசி இயக்கத்துல இருந்து பார்க்க போறோம்ப்பா. சரியா? இதுக்கு முன்னாடி வங்க பிரிவினை வரை பார்த்திருந்தோம் இதுக்கு முந்தின வீடியோல. இப்ப சுதேசி இயக்கம் பார்க்க போறோம். சரியா? இப்போ இத வச்சே ஒரு ஓல்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, சுதேசி இயக்கம் எதை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கப்பா. 1905 வங்க பிரிவினையை தொடர்ந்து சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. சரியா? சரி, சுதேசி இயக்கம்ன்றது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்களை இப்ப ஒரு போரே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான சப்ளைஸை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். சரியாப்பா? போர் ஆயுதங்கள் அதை நிப்பாட்டினாவே மேக்சிமம் போர் முடிவுக்கு வர்ற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் நிப்பாட்டினாவே போர் ஆட்டோமேட்டிக்கா முடிவுக்கு வரும். இப்ப ஒரு நாட்டை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இப்போ நேரடியா போய் போர் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த நாட்டோட எக்கனாமில கை வச்சோம்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துருவாங்க. அப்படி நினைச்சுதான் ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாப்புல 50% வரி போட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு. சரியா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சுதேசி இயக்கம்ன்றது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஆங்கிலேயர்களோட எக்கானமியை டவுன் பண்றதுக்காக, ஆங்கிலேயர்களோட பொருளாதாரத்துல கை வைக்கிறதுக்காக வந்ததான் சுதேசி இயக்கம். சரியாப்பா? சரி, ரைட். பாருங்க, இப்போ சுதேசி இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு 3 பேர் முக்கியம். லால், பால், பால்னு சொல்லுவாங்க. லால் அப்படின்றது லாலா லஜபதி ராய். சரியா? பால் அப்படின்றது பாலகங்காதர திலகர். இன்னொரு பால் அப்படின்னா பிபின் சந்திரபால். சரியாப்பா? இதுல லாலா லஜபதி ராய் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர், பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், பிபின் சந்திரபால் வங்காளத்தை சேர்ந்தவர். இது போலீஸ் எக்ஸாம்ல ஓல்டு கொஸ்டின்ல கேட்கப்பட்டது. யார் யாரு எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு. சரியாப்பா? சரி, தமிழ்நாட்டுல சுதேசி நாபாய் சங்கம் எப்போது துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1906 அக்டோபர் 16 துவங்கப்பட்டுச்சுப்பா. சரியா? வாவு சிதம்பரனார் துவங்கினாரு. சரியா? இந்த ஏன் அக்டோபர் 16 என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியே மேல வந்தோம்னா, வங்க பிரிவினை பிரிக்கப்பட்ட ஆண்டு 1905 அக்டோபர் 16. சரியாப்பா? இந்த பாத்தீங்களா, வங்க பிரிவினை பிரிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா 1905 அக்டோபர் 16. வங்க பிரிவினை பிரிக்கப்பட்ட அதே நாள் அடுத்த வருஷம் நான் சுதேசி நாவாய் சங்கம் ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாவு சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் ஓபன் பண்றாரு. சரியாப்பா? அப்போ தேதி அக்டோபர் 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 2 கப்பல் வாங்கி விடுறாருப்பா வஉசி. அந்த கப்பல் பேரு என்ன அப்படின்னா காலியா லாவோ. ஓகேவாப்பா? சரி, ரைட். இப்போ இந்த கப்பல் வாங்குறதுக்கு மொத்த தேவைப்பட்டது எவ்வளவு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். போன குரூப் 4க்கு முந்தின குரூப் 4 கொஸ்டின். சரியா? இது தூத்துக்குடிக்கு கொழும்புக்கு நடுவுல ஓட்டுறாரு இந்த கப்பலை. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த கப்பல் அவர் நினைச்சிருந்தா 10 லட்சம் ரூபாய் ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய செல்வந்தர் தான் வஉசி. ஆனா இத இவர் 40,000 ஷேர்ஸா பிரிக்கிறாரு. 40,000 பங்குகளா பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறார்ப்பா. சரியா? 40,000 பேர்கிட்ட விற்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயர்களோட முற்றுரிமையில இவர் கை வச்சிருக்காரு. இவர் ஆங்கிலேயர்கள் நினைச்சா இந்த நாவாய் சங்கம் மேல பெரிய கேஸ் போட்டு நிப்பாட்டலாம். இப்போ 40,000 ஷேர்ஸா பிரிக்கிற பட்சத்துல எதுவும் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைச்சாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னா 40,000 பேருக்கும் சம்மன் அனுப்பணும். 40,000 பேரையும் விசாரணைக்கு கூப்பிடணும். இந்த 40,000 பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப சிரமம். அப்ப இது இயலாத காரியம். சரியாப்பா? அது போக இவர் இந்தியா ஃபுல்லா மட்டும் விற்கல, பக்கத்துல மியான்மர், பர்மா, எல்லா இடத்துலயும், பர்மா தான் இப்ப இருக்க மியான்மர். சரியாப்பா? மியான்மர், இலங்கை, எல்லா இடத்துலயும் பக்கத்து நாடுகளையும் இந்த ஷேர்ஸ் விற்கிறாரு. சரியா? அப்போ ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை எதிர்த்தவர் யாரு அப்படின்னா வாவு சிதம்பரனார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. அப்ப 10 லட்சம் ரூபாய் 40,000 ஷேர்ஸா பிரிக்கப்பட்டு ஒரு ஷேர் 25 ரூபாய் வீதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க, 1908 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் எங்க அப்படின்னா தூத்துக்குடியில. சரியாப்பா? தூத்துக்குடியில கோரல் நூற்பாலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த நூற்பாலையில மிக குறைவான சம்பளத்துக்கு தொழிலாளர்களை வேலைக்கு வாங்கியிருப்பாங்க. அதை எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கும். சோ 1908 பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டிருப்பாரு. சரியா? 1908 பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டிருப்பாரு. அதை கொண்டாடுற வகையில வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரு மிகப்பெரிய பங்கனுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் அந்த பங்கனை மறுத்திருப்பாங்க. அப்படிலாம்
ஃபங்க்ஷன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை எதிர்த்து வஉசி அதெல்லாம் நாங்க அப்படிதான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சிறையில வந்து அடைக்கப்படுறாருப்பா. இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுது வஉசிக்கு. சரியா, இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. சரி, ரைட். இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினவர் வஉசிக்கு யாரு அப்படின்னா நீதிபதி ஃபின்கே. அவருடைய கூற்றுப்பா, பாரதியாரோட பாடல்களையும் வஉசியோட பிரசங்கத்தையும் கேட்டா செத்த பிணம் உயிர்த்தெழும், நாடு 5 நிமிடங்களில் விடுதலை அடையும் சொல்லியிருப்பாரு. சரியா, பாரதியாரோட பாட்டையும் வஉசியோட பேச்சையும் கேட்டா நாடு 5 நிமிஷத்துல விடுதலை ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா நீதிபதி ஃபின்கே இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தவர். சரியா, சரி. இப்போ 1908 அந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் பார்த்தோம்லப்பா, அதுல வஉசியுடன் தோளோடு தோல் நின்றவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. இது ஓல்டு கொஸ்டின் பா. சரியா, கோரல் நூற்பாலை போராட்டத்தில் வஉசியுடன் தோளோடு தோல் நின்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுப்பிரமணிய சிவா தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா, இவரை வந்து ட்ரெயின்ல ஏத்துறதுக்காக தடை செய்யப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டவர். சரியா, ஆனா ஆக்சுவலா இவங்க எதுக்காகனா சுப்பிரமணிய சிவா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட முடியாது. அவர் வந்து ஒரு தொழுநோயால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா அது எல்லாத்துக்குமே பரவிடும். அந்த காலத்துல அதுக்கு வந்து பெர்ஃபெக்டான மருந்து கிடையாது. இது போக அவர் வெளியே விட்டாங்க அப்படின்னா அவர் எல்லா ஊர்லயும் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எல்லா ஊர்லயும் போய் சுதேசி இயக்க கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சிருவாரு. அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு மாட்டு வண்டி இருந்துச்சு, அப்படி இல்லாட்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுக்கு ட்ரெயின், ரயில்வே மட்டும்தான். அப்போ இவர் எப்படிடா ஒடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தொழுநோய் பாதிக்கப்பட்டதுனால உங்களை ரயில்ல ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருவாங்க. ஆக்சுவலா மெயின் காரணம் இதுதான். ஆனா ஆங்கிலேயர்கள் சொன்ன காரணம் வந்து இது. சரியாப்பா, இது நம்ம ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சிவா எதற்காக ரயில் பயணம் செய்ய தடை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்துப்பா, ரைட். இப்போ 1906 காங்கிரஸ் மாநாடு பெரிய பிரச்சனை உருவாகுப்பா. ஏன் அப்படின்னா மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும். ஏன்னா 1905 வங்க பிரிவினை நடந்துருச்சு. இப்ப மிதவாதிகள் என்ன சொல்றாங்க, தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது, தவறான வார்த்தை. தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, மிதவாத தேசியவாதிகள் நீங்க உங்க ரூட்ல தான் போனீங்க, ஆனா உங்களால வங்க பிரிவினையை தடுக்க முடிஞ்சுச்சா? முடியல. அப்போ நீங்க இருந்த என்ன பிரயோஜனம்? இனி நாங்க வந்து எங்களோட முறையில போராட்டம் பண்றோன்ற மாதிரி தீவிர தேசியவாதிகள் சொல்றாங்க. ஆனா மிதவாத தேசியவாதிகள் அதை எதிர்க்கிறாங்க. சரி, இப்போ 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலேயே 2 பேத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுற சூழல் வருது. ரைட். இப்போ ஊருக்குள்ள ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேப்பா, ஊர் பெரிய மனுஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அமைதி ஆயிடுவாங்க எல்லாம். அது பேச முடியாது. அவர் முன்னாடி ஊர் பெரிய மனுஷன்ப்பா, இவர் முன்னாடி எதுவும் சண்டை போடாதீங்கன்னு. அப்படி ஊர் பெரிய மனுஷன் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரியாப்பா, தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில இந்த மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ 2 பேருமே பேசல. அப்போது நடைபெற வேண்டிய பிளவு வந்து நிறுத்தப்படுது. ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர் பெரிய ஆள்பா. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஆங்கிலேயர்களை தன்னோட எழுத்துக்கள் மூலியமாவே தகர விட்டவர். ஆங்கிலேயர்கள் பண்ண தவறு எல்லாத்தையுமே ஒரு ஆடிட்டிங் மாதிரி எடுத்து வெளியில கொண்டு வந்தவர். சரியா, அப்போ அந்த பிளவு வந்து 1906 தவிர்க்கப்படுது. சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபெரோஷா மேத்தா தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் ஒரு 4 விஷயத்தை முன்வைக்கிறாங்க கல்கத்தா மாநாட்டுல. 1906 கல்கத்தா மாநாட்டுல என்னன்னா சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி. இந்த 4 முக்கியமான கொள்கை இந்த வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க தீவிர தேசியவாதிகள். சோ இத வந்து ஆராய்றதுக்காக ஃபெரோஷா மேத்தா தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுது. ஃபெரோஷா மேத்தா தலைமையிலான குழு என்ன பண்றாங்கன்னா இது எதையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. சோ 1907 சூரத்ல இந்த மாநாடு நடைபெறுதுப்பா, அடுத்த மாநாடு. சரியா, சரி, சூரத்ல அடுத்த மாநாடு நடைபெறுது. ஃபெரோஷா மேத்தா தீவிர தேசியவாதிகள் முன் வச்ச எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாரு. சோ 2ஆ பிரியுதுப்பா சூரத் மாநாடுல. இப்ப சூரத் பிளவு அப்படின்னா மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் 2ஆ பிரிகிறாங்க. மிதவாத தேசியவாதிகள் ராஸ்பிகாரி கோஷ் தலைமையிலையும், தீவிர தேசியவாதிகள் லாலா லஜபதி ராய் தலைமையிலையும் 2ஆ பிரிகிறாங்க. சரியா, ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து தலைமை எடுத்து நடத்த சொல்லுவாங்க. ஆனா லாலா லஜபதி ராய் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும், ரைட்டு உறுதியா சண்டை போட்டு 2 பேரும் பிரிய போறாங்க, நம்மள காரணமா வச்சு பிரிஞ்சிடக்கூடாது. அப்ப வந்து எனக்கு வேணாங்க, அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரியா, ஆனா தீவிர தேசியவாதிகள் ஆட்டோமேட்டிக்கா லாலா லஜபதி ராய் தலைமையில 2ஆ
பிரிஞ்சுட்டாங்க. அதாவது தீவிர தேசியவாதிகள் பிரிஞ்சுட்டாங்க, மிதவாத தேசியவாதிகள் ராஸ்பிகாரி கோஷ் தலைமையில பிரிஞ்சுட்டாங்க. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரைட்பா, மகாத்மா காந்தி வருகை முக்கியமான டாபிக். தாத்தா வர்றாருப்பா, கதற விட போறாரு, செதற விட போறாருன்ற மாதிரி மகாத்மா காந்தி 1915 திரும்ப இந்தியாவுக்கு வர்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்துருவோம். இது பாருங்களேன், அதாவது 1869 அக்டோபர் 2 பிறந்திருப்பாருப்பா. சரி, அக்டோபர் 2 எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து சென்னை மாகாணம் தமிழ்நாடு பேர் மாத்தினது 1969. சோ அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி பிறந்துட்டாருன்னு ஞாபகம். சரியாப்பா? சரி, இப்ப 1888 லண்டன் போறாரு. ஏன்னா சட்டம் பயில்றதுக்காக போறாரு. சரியா? அப்ப ஃபேன்சி நம்பர் 1888 ஃபர்ஸ்ட் லண்டன் போறாரு. போயிட்டு சட்டம் பயில்றதுக்கு எத்தனை வருஷம்ப்பா? 3 வருஷமா? அப்ப 3 வருஷம் கழிச்சு 1891 ரிட்டர்ன் வர்றாரு. சரியா? லண்டன் போனவர் 3 வருஷம் சட்டம் பயின்று முடிச்சு 91 ரிட்டர்ன் வர்றாரு. சரி, இப்போ 3 வருஷம் இந்தியால இருக்காருப்பா. சாரி, 2 வருஷம் வந்து இந்தியால இருக்காரு. சரியா? இப்போ சவுத் ஆப்பிரிக்கால ஒரு இந்திய நிறுவனம் ஒரு ஒரு லாயர் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 2 வருஷம் கழிச்சு திரும்ப சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. 1893 சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. அப்போ இது ரொம்ப முக்கியம்பா. என்னன்னா, அதாவது மகாத்மா காந்தி லண்டன் போனது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1888. லண்டன்ல இருந்து எப்ப திரும்ப வந்தாரு அப்படின்னா 1891, 3 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம். சரியா? அப்படியே இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப 2 வருஷம் கழிச்சு, சரியா, பிஜி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. யூஜி 3 வருஷம், பிஜி 2 வருஷம்ல. அப்ப பிஜி படிக்கிறான்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேலைக்கு 1893 சவுத் ஆப்பிரிக்கா போனது எப்போ அப்படின்னா 1893. சரியாப்பா? அப்ப லண்டன் போனது, லண்டன்ல இருந்து திரும்பினது, சவுத் ஆப்பிரிக்கா போனது, திரும்ப சவுத் ஆப்பிரிக்கால இருந்து திரும்பினது எப்பன்னா 1915, 1915 திரும்பிருப்பாரு. சரியாப்பா? ரைட், ஓகே. இப்போ மகாத்மா காந்தி அங்க சவுத் ஆப்பிரிக்கால பண்ண ஒரு சில வேலைகளை வந்து முக்கியமான வேலைகள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அவர் ரயில் பயணம் மேற்கொண்டிருப்பாரு, நிறவெறி காரணமா வெளியேற்றிருப்பாரு. இதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க இருந்து ஏறி இருப்பாருன்னா டர்பன்ல இருந்து ஏறி இருப்பாரு. எங்க போக வேண்டியதுன்னா பிரிட்டோரியா போக வேண்டியது. அவர் இறக்கி விடப்பட்ட இடம் பீட்டர் மாரிஸ்பர்க். சரியாப்பா? இது எப்படி நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இவர் ஏறுறது வந்து ஃபர்ஸ்ட் டர்பன் கட்டிட்டு ஏறாரு. சரியா? என்ன பண்றாரு? டர்பன் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஏறாரு. எங்க போறாரு அப்படின்னா பிரிட்டானியா பிஸ்கட் வாங்குறதுக்காக போறாருப்பா. சரியா? டர்பன் கட்டி ஏறி பிரிட்டானியா பிஸ்கட் வாங்குறதுக்காக போறாரு. சரியா? அங்க போகும்போது என்ன பண்றாருன்னா இடையில இங்கிலீஷ்ல பேசிடுறாரு, பீட்டர் விட்டுறாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இடையிலேயே இறக்கி விட்டுறாங்க, பீட்டர் மாரிஸ்பர்க்ல இறக்கி விட்டுறாங்க. சரியா? அப்ப இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரிப்பா, இப்போ என்ன அப்படின்னா டர்பன், அதான் டர்பன்ல ஏறாரு, பிரிட்டோரியா போக வேண்டியவர் பீட்டர் மாரிஸ்பர்க்ல இறங்கிடுறாரு. சரியா? அடுத்தது பாருங்கப்பா, ஸ்மித்ஸ் காந்தி ஒப்பந்தம். சரியா? ஸ்மித்ஸ் காந்தி ஒப்பந்தம் இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, டிரான்ஸ்வலி அப்படின்ற ஊர்ல வந்துட்டு இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வரி விதிச்சிருப்பாங்க. அது வந்து தலைவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. சரியா? யாருக்கு அப்படின்னா இந்தியர்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கால டிரான்ஸ்வாலி அப்படின்ற இடத்துல இந்தியர்களா பிறந்தாவே அவங்க தலைவரியா 3 பவுண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை போராடி நீக்கிருப்பாரு மகாத்மா காந்தி. சோ அது எந்த ஒப்பந்தம் மூலியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்மித்ஸ் காந்தி ஒப்பந்தம் மூலியமா இவரு நீக்கிருப்பாரு. சரியாப்பா? அப்போ இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தது பாருங்க, 1905 பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பை இவரு ஆரம்பிச்சிருப்பாரு. இதுவே 1910 டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்ற பண்ணைய சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? 5 அப்படின்றது பீனிக்ஸ் குடியிருப்பு, 10 அப்படின்றது பண்ணை. சரியா? அப்போ ஒரு 10 மாடாவது இருந்தா தான் பண்ண வைக்க முடியுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1910 டால்ஸ்டாய் பண்ணை வந்து உருவாக்கியிருக்காரு. சரியா? அடுத்து இப்ப நம்ம பார்த்தோம்ல 1915 திரும்ப இந்தியாவுக்கு வர்றாரு. ஜனவரி 9ஆம் தேதி. அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடப்படுது. சரியாப்பா? அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 9, 1915 மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து திரும்ப இந்தியா வந்த தினம். சரியா? அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். 2 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது. சோ 2024 எங்க கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா ஒடிசால கொண்டாடப்பட்டுச்சுப்பா. சரியா?
ஒடிசால 2024 கொண்டாடப்பட்டுச்சு. அடுத்து 2026 தான் கொண்டாடப்படும். அடுத்து பாருங்க, சாம்பிரான் சத்தியாகிரகம். சாம்பிரான் சத்தியாகிரகம் எங்க நடைபெற்றுச்சுன்னா பீகார்ல நடைபெற்றுச்சு. சோ தீன் காதியா முறை அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்திருப்பாங்கப்பா. என்னன்னா 20ல 3 பங்கு அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி இருப்பாங்க. ஆனா அதை வந்து பயிரிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் சொன்னதுனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக மகாத்மா காந்தியை வர சொல்லியிருப்பாரு. யாரு அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா. அவர் தான் வந்து மகாத்மா காந்தியை வர சொல்லியிருப்பாரு. சரியா, இதை வந்து நீங்க என்னன்னு சொல்லி கேட்கணும். 20ல 3 பங்கு வரி கட்ட சொல்றாங்க, பயிரிட அவுரி வந்து பயிரிட சொல்றாங்க, இது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, இந்த போராட்டத்துல இணைஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத், பிரஜ் கிஷோர், இவங்க 2 பேரும் இந்த சம்பிரான் சத்தியாகிரகத்துல இணைஞ்சவங்கப்பா. சரியா, சரி, இந்த இதுலதான் காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தை கற்றுக்கொண்டது, ஒத்துழையாமையை இந்தியா முதலாக கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி எந்த போராட்டத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சாம்பிரான் சத்தியாகிரகத்துலதான் சொல்லியிருப்பாங்க. சரியா, சரி, ரைட், ஓகேப்பா. 8th புக்ல ஒரு சில விஷயம் கொடுத்திருப்பாங்கப்பா. என்ன அப்படின்னா 1918ல கைரா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு 8th புக்ல இருக்கும். கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்ல இருக்கும். சரியா, அப்ப கேதா சத்தியாகிரகத்துலதான் வந்து மகாத்மா காந்தி மக்களின் தலைவராக உருவெடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது முக்கியமான இன்ஃபர்மேஷனா பாத்துக்கணும். அதே வருஷம் அகமதாபாத் மில்லு வேலை நிறுத்தமும் நடைபெற்றிருக்கும். சரியா, ரைட், ஓகேப்பா. இப்போ லக்னோ காங்கிரஸ் மாநாடு. சரி, அதாவது 1907ல பிரிஞ்ச மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுலதான் ஒன்னா இணைவாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2 முக்கியமான இறப்பு நடைபெற்றிருக்கும்பா. யாருன்னா ஃபெரோஷா மேத்தா, அவரும் இறந்துருவாரு. கோபாலகிருஷ்ண கோகலே அவரும் இறந்துருவாரு. நம்ம பார்த்தோம்ல, ஃபெரோஷா மேத்தா யாருப்பா? 1906 கல்கத்தா மாநாட்டுல தீவிர தேசியவாதிகள் கொடுத்த அந்த 4 முன்வரைவுகளை கேன்சல் பண்ணவர் ஃபெரோஷா மேத்தா. அவரே கேன்சல் ஆயிட்டாரு. சரியா, எப்பன்னா 1915ல இறந்துருவாரு. கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்தியோட அரசியல் குருன்னு சொல்லக்கூடியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. சோ அவரும் வந்து என்ன பண்றாருன்னா 1915ல இறந்துறாரு. அப்போ மிதவாத தேசியவாதிகளுக்கு ஒரு கையற்ற நிலை ஆகிறது. சரியா, இனி வந்து தனித்தனியா நம்ம செயல்பட்டோம்னா எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் ஒன்னா இணைஞ்சு நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. சோ அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் பிளஸ் இந்த லக்னோ மாநாட்டுலதான் ஃபர்ஸ்ட் நேருவும் மகாத்மா காந்தியும் சந்திச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திலகரும் அன்னி பெசன்ட்டும் சந்திச்சது அதுவும் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுலதான். சரோஜினி நாயுடு முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 4மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா, இப்போ தன்னாட்சி இயக்கம் பார்க்க போறோம். தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். சரியா, ஆரம்பிச்சது யாருன்னா 2 பேரு, பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் 1916ல. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. தன்னாட்சி இயக்கம் அப்படின்னாவே 1916ல பாலகங்காதர திலகரும் அன்னி பெசன்ட்டும் ஆரம்பிச்சிருப்பாங்க. திலகருக்கு வந்து 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும்பா. எங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பெரார். சரியா, இந்த 4 பகுதிகளில் இருக்க 6 கிளைகள் வந்து பாலகங்காதர திலகருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். பிற எல்லா கிளைகளுமே அன்னி பெசன்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். சரியாப்பா, அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் 2 பேருமே தான். சரிங்களா, நீங்க வெறுமனா அன்னி பெசன்ட்னு போட்டக்கூடாது. அன்னி பெசன்ட்டுக்கு வந்து பிற எல்லா கிளைகளும், இந்த 6 கிளைகள் தவிர்த்துட்டு பிற எல்லா கிளைகளும் அன்னி பெசன்ட்டுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. சோ அன்னி பெசன்ட்டுக்கு துணை நின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா GS அருண்டேல், BP வாடியா, CP ராமசாமி. இவங்க 3 பேரும் அன்னி பெசன்ட்டுக்கு துணை நின்றவங்க. இதுல மெயினா 2 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. 1908ல செய்தித்தாள் சட்டம், 1910ல பத்திரிகை சட்டம். இந்த செய்தித்தாள் சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. சரியா, அப்படின்னா அவங்களோட சொத்துக்களையே ஃபுல்லா பறிமுதல் செய்யறதுக்காக பரிந்துரைச்சது எது அப்படின்னா 1908 செய்தித்தாள் சட்டம். 10 பத்திரிகை சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா யார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழுதுறாங்களோ அவங்க வந்து பிணை தொகை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி 1910 பத்திரிகை சட்டம் மூலியமா பிணை தொகை கட்டுனவங்க யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட். சரியாப்பா, அதாவது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது 10th 12th புக்கு 2யும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா,
ரைட், ஓகேப்பா. இது வந்து 12th புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்ப நான் சொன்னது இது வந்து இதுவும் 12th புக் தான், இது மட்டும் 10th புக். சரியா? ரைட், ஓகே. இது 12th உங்களுக்கு கொடுத்திருக்கு. ரைட், அடுத்து பாருங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, முதல் உலக போர் முடிஞ்சோடனே 1914 டு 18 முதல் உலக போர் வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த முதல் உலக போர் முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு முழுமையான தன்னாட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 1917ல காங்கிரஸோட முதல் பெண் தலைவரா அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல. சோ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த பகவதி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய பகவதி படம். அதாவது நம்மளுக்கு எதிராக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒண்ணு அழிச்சிடணும் இல்லாட்டி அணைச்சிடணும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்பாங்க. சரியா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஆப்போசிட்டா ஒருத்தங்க டெவலப் பண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து அவங்க டீம்ல சேர்த்துப்பாங்க, வாங்க சேர்ந்து போராடுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதான் 1919ல பெரியாரை கூப்பிட்டு காங்கிரஸ்ல சேர்த்திருப்பாங்க. 1925ல பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்திருப்பாரு. சரி, அப்போ 16ல அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கிறாங்களப்பா. 17ல காங்கிரஸுக்கு கூப்பிட்டு காங்கிரஸோட தலைவர் பதவியும் கொடுத்துடுறாங்க. சரியா? சரி, இப்போ இவங்க அன்னி பெசன்ட் வெளியிட்ட நியூஸ் பேப்பர் 2 என்னன்னா காமன்வீல் 1914ல வெளியிடப்பட்ட காமன்வீல் அப்படின்ற பத்திரிகை, நியூ இந்தியா 1915. இது 2 முக்கியம்பா. இப்போ ஒரு காருக்கு வீல் எடுத்துட்டா எத்தனை வீல் பாருங்க? 4 வீல் இருக்கும். அப்ப நியூஸ் பேப்பர் காமன்வீல் 1914, நியூ இந்தியா 1915. சரியா? அவங்க எழுதின புத்தகங்கள் 2 பா. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்ற புத்தகமும், இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற புத்தகமும், இந்த 2 புத்தகம் அவங்க வெளியிட்டிருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்க. இது அன்னி பெசன்ட் கூறிய முக்கியமான வார்த்தை. நவீன ரயில் பெட்டியில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட். சரியா? அதே மாதிரி எஸ் சுப்பிரமணியம் ஒரே ஒரு இடத்துல நம்ம புக்ல வந்திருப்பாருப்பா. எதுக்கு அப்படின்னா அன்னி பெசன்ட கைது செஞ்சதுக்காக அவருடைய நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. சரியா? அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு ஜி சுப்பிரமணியம் தி ஹிந்து நியூஸ் பேப்பர், வி சுப்பிரமணியம் வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தவரு. சி சுப்பிரமணியம் யாரு அப்படின்னா காமராசர் பீரியட்ல கல்வி அமைச்சரா இருந்தவர். எஸ் சுப்பிரமணியம் யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட கைது செஞ்சதுக்காக அவருடைய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தவர் தான் எஸ் சுப்பிரமணியம். சரியாப்பா? அப்போ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரி, ரைட்டுப்பா. அடுத்து பாருங்க, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்ப்பா. சரியா? சரி, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919ல கொண்டு வரப்படுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாகாணத்துல இரட்டை ஆட்சிய அமல்படுத்துறாங்கப்பா. இரட்டை ஆட்சினா என்னப்பா? 2 துறை கொடுக்குறாங்க, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை. இப்போ ஒதுக்கப்பட்ட துறையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒதுக்கப்பட்ட துறை ஃபுல்லா ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கும், மாற்றப்பட்ட துறை ஃபுல்லா இந்தியர்கள் கிட்ட இருக்கும். சரி, அப்ப ஒதுக்கப்பட்ட துறையில என்னென்னப்பா வரும்? சட்ட ஒழுங்கு, நிதித்துறை, நீதித்துறை, பிற முக்கிய நிர்வாகங்கள், மெயினா காவல்துறை, ராணுவம், இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கும். சரியா? இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கும். பட் மாற்றப்பட்ட துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகாதாரம், கல்வி, வளர்ச்சி, சமூக நீதி, இது எல்லாமே இந்தியர்கள் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுபடி நாங்க எலெக்ஷன் நடத்துவோம். சரியா? யார் சொல்றாங்க? ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க. இதுபடி நாங்க எலெக்ஷன் நடத்த போறோம், யாரு நாமினேஷன் தாக்கல் பண்ணி நிக்கிறதா இருந்தாலும் தாராளமா நிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ 1918ல உலக போர் முடியுது. சரி, உலக போர் முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு கண்டிப்பா சுதந்திரம் கொடுத்துருவாங்க, இல்ல டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருவாங்கன்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்க நேரம் திடீர்னு வந்து வித்தியாசமா ஒரு உருட்டு. இந்த உருட்டு என்ன அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு. ஒதுக்கப்பட்ட துறை பூரா நாங்க எடுத்துக்கிறோம், மாற்றப்பட்ட துறை பூரா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான துறை ஃபுல்லா அவங்ககிட்ட போயிடுச்சு. மெயினா நிதி, நீதி, இது 2மே அவங்ககிட்ட போயிடுச்சு. மிச்சது என்ன இருக்கு? சிம்பிளானது ஃபுல்லா இந்தியர்கள் கையில இருக்கு. இதுபடி எலெக்ஷன் நிக்கிறோம், உங்க டீம்லயே ஓட்டு போடட்டும், இந்தியர்களே ஓட்டு போடட்டும், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களே ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? அப்ப அது காங்கிரஸ் வந்து இதை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கப்பா. நாங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் என்ன கேட்டாங்க? ஒண்ணு டொமினியன் அந்தஸ்து கொடுங்க, அதாவது நீங்க உங்க நாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கீழே ஆட்சி பண்ற மாதிரி கொடுக்கறது டொமினியன், அந்த டொமினியன் அந்தஸ்து கொடுங்க. அப்படி இல்லாட்டி விடுதலை கொடு. என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கொடுக்கவும் இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனா
தமிழ்நாட்டுல இது வித்தியாசமான ஒரு கான்செப்டா நடக்கும்பா. இதை பேஸ் பண்ணி தான் நீதி கட்சி ஆட்சிக்கே வந்திருப்பாங்க. சரியா? ஏன்னா நீதி கட்சியோட கான்செப்ட் இந்தியா சுதந்திரம் வாங்குறது ஒரு பக்கம் தேவைதான், அது இருக்கட்டும். ஆனா இப்போ அடிப்படை மக்களுக்கு தேவையான கல்வி சுகாதாரம் எதுவுமே கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுவோம் அப்படின்றதான் நீதி கட்சியோட கான்செப்ட். சரியாப்பா? அது நம்ம இது பார்க்கும்போது பார்ப்போம், யூனிட் 6 பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரியாப்பா? அப்போ நீதி கட்சி அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்ப நடக்குது அப்படின்னா 1920 நடக்குது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை பேஸ் பண்ணி நடக்குதுப்பா. சரியா? சரி, ரைட். இப்போ ரவுலட் சட்டம் கொண்டு வர்றாங்க 1919. இதை வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1919 சொல்லுவாங்க, ரெண்டு ஒண்ணுதான். சரியா? இத கருப்பு சட்டம்னு காந்தி சொல்லியிருப்பாரு. இதை கொண்டு வந்தவர் சார் சிட்னி ரவுலட். சரியா? யாரையுமே விசாரணை இல்லாம உடனே கைது செய்யறது. எதுக்காக அது கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தனாலதான். சரியா? இப்போ விடுதலை கொடுக்கலன்னு சொல்லி எல்லாருமே ஆகுனா பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அப்ப இவங்களை அடக்கணும்னா என்ன செய்யணும்? டக்குன்னு விசாரணை இல்லாம யார் வந்தாலும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டோம்னா அவங்க பேசாம ஆயிடுவாங்கன்றதுக்காக கொண்டு வந்ததா இந்த ரவுலட் சட்டம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்து மெயினா பார்க்க வேண்டியது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இப்போ எல்லாமே ஒண்ணு கூடுறாங்க. அதாவது பஞ்சாப்ல கால் பைசாகி திருநாளுக்காக ஒண்ணு கூடுறாங்க ஒரு இடத்துல. இந்த இடத்துலதான் இந்த விஷயம் நடக்குது, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையோட எப்படின்னு பார்த்துட்டு. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் காந்தி என்ன பண்றாரு, 1919 ஏப்ரல் 6 எல்லாத்தையும் அழைப்பு விடுறாருப்பா. சரியா? எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க, ரவுலட் சட்டத்தை எதிர்த்துன்னு சொல்லிட்டு. 1919 ஏப்ரல் 9 ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க, சயாபுதீன் கிச்லுவும் சத்யபாலும். சரியா? இவங்க யாருன்னா பஞ்சாப்ல இருக்க அதாவது முக்கியமான தலைவர்கள். இவங்களை கைது பண்ணிட்டாவே லோக்கல் மக்கள் கூட மாட்டாங்க. இந்த இதுல சொல்லுவாங்கல்லப்பா ஓகே ஓகே படத்துல, இவர் யாரா, இவர் லோக்கல் கை நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிமா பாத்தீங்களா? அந்த மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எப்படின்னா இப்ப வஉசி, அது போக சுப்பிரமணிய சிவா, பாரதியார், இவங்க சொன்னாங்கன்னா இவங்க பேச்சை கேட்டு பின்னாடி வர்றதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஏப்ரல் 9 கைது பண்ணிருப்பாங்க. ஏப்ரல் 13 தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. கால் பைசாகி அறுவடை திருநாளுக்கு எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. சரியாப்பா? இந்த 3 தேதி எப்படி ஞாபகிக்கலாம்னா 3ஆம் டேபிள்லயே வரும், 3வது வாய்ப்பாடுலயே வரும். சரியா? ஈர் 3 6, 3 9, 4 12 வந்துடும். ஆனா 12க்கு பதிலும் 1 கூட்டிக்கங்க. எல்லாமே ஏப்ரல் தான், 1919 தான். சரியாப்பா? அப்ப ஏப்ரல் 6 காந்தி அழைப்பு விடுறாரு. 9ஆம் தேதி சயாபுதீன் கிச்லு, சத்யபால் ரெண்டு பேரும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. 13ஆம் தேதி கால் பைசாகி அறுவடை திருநாள் நடக்குது. அங்க வந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை வந்து நடக்குது. சரியா? இந்த படுகொலைக்கு காரணமானவங்க ரெண்டு பேர்ப்பா. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னாவே ஜெனரல் டயர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2 டயர் இதுக்கு காரணம். ஒரு டயர் யாரு அப்படின்னா மைக்கேல் ஓ டயர், இன்னொருத்தவர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர். சரியா? மைக்கேல் ஓ டயர் யாருன்னா அப்போதைக்கு பஞ்சாபோட ஆளுநரா இருந்தவர். இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஜெனரல் ரெஜினால்ட் டயருக்கு உத்தரவு போட்டு போய் சுட்டு கொள்ள சொல்லியிருப்பாரு. சரியா? இதுல மெயினானது நம்ம பார்க்க வேண்டியதுப்பா 2 டயர் காரணம். மைக்கேல் ஓ டயர் வந்து சுட சொன்னவர், ரெஜினால்ட் டயர் சுட்டவர். சரியா? மைக்கேல் ஓ டயர் வந்து பஞ்சாப்ல ஆளுநரா இருந்தவர். ஆர்டர் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா ஜெனரல் ரெஜினால்ட் டயருக்கு ஆர்டர் கொடுத்திருப்பாரு. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ இதுல இறந்தவங்களோட எண்ணிக்கை 379 பேர்ப்பா. ரவீந்திரநாத் தாகூர் இதை வச்சு இவரோட நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. மகாத்மா காந்தி கேசர் ஹிந்த் பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா உத்தம் சிங். இவர் வந்து சின்ன பையனா இருந்திருப்பாரு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்போ. இவர் வந்து அந்த பசுமர தாணி போலன்னு சொல்லுவாங்களப்பா, இந்த மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் இவர் மனசுல ஒரு ஆறாத வடுவா இருக்கும். சோ 21 வருஷம் காத்திருப்பார்ப்பா, இவர் போட்டு தள்ளணும், இவங்க யாராச்சும் ஒரு ஆளையாச்சும் கொண்டுடா, எம்பிட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாப்ல. 21 வருஷம் கழிச்சு 1940 மைக்கேல் ஓ டயரை கொண்டிருப்பார்ப்பா. உத்தரவிட்டார் பாத்தீங்களா, இவரை கொலை பண்ணிருப்பாரு சுட்டு. யாருன்னா உத்தம் சிங். அப்ப 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு 1940 1940 கொலை செஞ்சிருக்காரு உத்தம் சிங். யார் அப்படின்னா மைக்கேல் ஓ டயரை சுட சொன்னவரை, சுட்டவர் அல்லப்பா, சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தவரை கொலை பண்ணிருக்காரு. சரியா? அதாவது நேருக்கு நேர் சண்டை போறவங்களை விட அதிக ஆபத்தானவங்க யாருன்னா துரோகிகள் தான். அப்ப உத்தரவிட்டவங்களை ஃபர்ஸ்ட் சுட்டு கொண்டுருவோம்னு சொல்லிட்டு
உத்தரவிட்ட மைக்கேல் ஓ டயரை காலி பண்ணியிருப்பாரு உத்தம் சிங். இவர் சார்ந்து ஒரு படமே வந்திருக்குப்பா, நீங்க உத்தம் சிங்னு அடிச்சு பாருங்க, உத்தம் சிங் ட்ரெய்லர்னு அடிச்சு பாருங்க, ட்ரெய்லர்லயே இந்த விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. சரியா? சரி ரைட். அன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹிலாபத் இயக்கம், இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல வந்துட்டு நம்ம 12th புக்கோட சேர்த்து நம்ம முடிச்சிடலாம்ப்பா. சரியா? ஹிலாபத் இயக்கம், அதுக்கடுத்து சுதந்திர போராட்டம், சுதந்திரத்துக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பா. சரியா? ஒத்துழையாமை இயக்கம் வரும், அதுக்கப்புறம் எல்லாமே சுதந்திரத்துக்கான இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிடும். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்ப்பா. நன்றி.